ஓம் சரவண பவா. உத்திரம் ஹஸ்தம் சித்திரை போன்ற நட்சத்திரத்தில் பிறந்த கன்னி ராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டின் கன்னி ராசி பலன்கள். இந்த ஆண்டு கனவுகள் நிறைவேறும் ஆண்டாக அமையும். குடும்ப வாழ்விலும் தொழிலும் நிதியிலும் முன்னேற்றம் உண்டாகும். தொழில் மற்றும் பண விஷயம், பண வரவு சிறப்பாக இருக்கும். புதிய முதலீடுகள், வேலை வாய்ப்புகள், தொழில் முன்னேற்றங்கள் உண்டாகும். பழைய கடன்கள் வசூலாகும். உங்கள் திறமை மற்றும் உழைப்பால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பண விஷயங்களில் கவனம் மிக முக்கியம். யாரையும் விட்டு நம்பாமல் செயல்பட வேண்டும். குடும்பம் மற்றும் உறவுகள், குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சி தரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பழைய தடைகள் நீங்கி புதிய சந்தோஷம் குடும்பத்தில் பரவும். குடும்ப உறவுகள் உங்கள் மதிப்பையும் கௌரவத்தையும் உயர்த்தும். ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவை. மன அழுத்தம் மற்றும் சின்ன சின்ன உடல் சோர்வு ஏற்படலாம். தினசரி யோகா, தியானம், சுறுசுறுப்பான உணவு பழக்கங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அவற்றை திட்டமிட்டு சமாளிக்க வேண்டும். காதல் மற்றும் திருமணம், குடும்ப வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும். திருமண திட்டங்கள் சாதகமாக அமையும். உறவுகள் புதிய அட்டூழியங்களை சந்திக்கலாம், ஆனால் பொறுமையுடன் செயல்படுவது அவசியம். ஆன்மீக வளர்ச்சி, தெய்வ வழிபாடு மற்றும் புனித செயல்கள் மன அமைதியையும் வாழ்க்கையில் வெற்றியையும் தரும். ஆன்மீக செயல்களில் ஈடுபட்டால் தடைகள் நீங்கி வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்கள் நிகழும். பெரிய அனுசரணைகள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பும் கௌரவமும் உயரும். புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் முன்னேற்றங்கள் உண்டாகும். பழைய திட்டங்களில் முன்னேற்றம் காணலாம். சொத்து பிரச்சனைகள் குறையும். சுருக்கமாக 2026 கன்னி ராசி, கனவுகள் நிறைவேறும் ஆண்டு. பணம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம். குடும்ப அமைதி மற்றும் உறவுகளில் ஒற்றுமை. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. காதல் மற்றும் திருமணத்தில் சாதகமான மாற்றங்கள். ஆன்மீக வழிபாடு நன்மை தரும். பரிகாரம்: பெருமாள் வழிபாடு, தினசரி பக்தி, தியானம் முன்னேற்றத்தை தரும். முக்கிய குறிப்பு: மாதந்தோறும் வரும் சந்திராஷ்டம தினங்களில் சிறிது எச்சரிக்கையுடன் இருங்கள். சந்திராஷ்டம நாட்களில் விநாயகர் அல்லது சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது நன்மை தரும். ஓம் சரவணபவா. என் அருமை பிள்ளையே, இந்த ஆண்டில் முருகன் உன்னோடு இருக்கார். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணு பிள்ளையே.